இந்த வெதருக்கு நல்ல மிளகு பூண்டெல்லாம் நல்லா அரைச்சி வச்சு ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா ஆஹா, சொல்லும் போதே வாய் ஊறுதுங்க. அது செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆட்டுக்காலை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு, மிளகு, வெங்காயம் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சு கடாயில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட தக்காளி 2 மீடியம் சைஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மிளகு பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே குக்கரில் வேக வச்ச ஆட்டுக்காலை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக்காகி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி.